ஹாய் கைஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 o'clock கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு டைரெக்டாக காவேரி ஆற்றுலேயே போய் குளிச்சுக்கலான்னு நாங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆற்றுக்கு பக்கத்துலேயே கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த டீ குடிக்கிற தாத்தா கிட்டே கேட்டோம் கோயில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. அவர் 5:30 இல்லை 5 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு அங்கே ஒரு 5 o'clock இருக்கிற மாதிரி கிளம்பிக்கோங்கன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே டைரெக்டாக காவேரி ஆற்றுக்கு போயிட்டோம். அந்த குளிக்கிற இடத்துக்கு பேர் அம்மா மண்டபம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் குளித்து அங்கேயே ரெடி ஆகிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறையா பேர் அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க, ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே இறங்கும் போது பயமாகவும் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. இறங்கின உடனே ஜாலியாகிடுச்சு. ஒரு 15 minutes நாங்கள் எல்லாம் ஜாலியாக குளிச்சிட்டோம். குளித்து ரெடி ஆகி கார்லேயே டைரெக்டாக ராஜகோபுரம் வரைக்கும் வந்தாச்சு. வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அங்கே ஃபஸ்ட்டு தரிசனம் ரொம்ப ஸ்பெஷலுன்னு சொன்னாங்க. சாமி வந்து மாடு, யானை, குதிரை முன்னாடி தான் கண்ணு முழிப்பாங்களாம். ஸோ அதை பார்க்குறதுக்காக அவசரமாக போயாச்சு. அங்கே போகிற வழியிலேயே எங்களுக்கு ஆப்போசிட்டில் யானை வந்து சாமியை குளிப்பாட்டுறக்கு குடத்துல வந்து காவேரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போக அழகாக யானை வந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு டைரெக்டாக கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் என்ட்ரு ஆகும் போதே ஒரு 5:30 ஆகிருக்கும். அப்போவே செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கே கோயிலுக்குள்ளே போகிறது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமாக இருந்துச்சு. இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயாச்சும் அந்த தரிசனத்தை மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அட் ஒன் ஸ்டேஜில். நாங்களும் எப்படியாச்சும் அதை பார்த்துடணும்னு ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டோம். 6:30 to 7 நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு சூப்பராக வெளியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. உள்ளே ஃபோன் அலவுட் இல்லை. ஸோ செம்மையான காட்சி, செம்ம தரிசனம். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சன்னதியில் சாமி கும்பிட போயிட்டோம். நிறைய குட்டி குட்டி கோயில் சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றி பார்க்கறக்கே 1 day ஃபுல்லாக நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக மைன்யூட்டாக நிறைய விஷயங்கள் இருக்காங்க பார்க்குறக்கு. இது நம்ம பார்க்குறது வந்து நரசிம்மர் கோவில். இது ஒரு 10 படிக்கட்டுக்கு மேலே ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அவ்வளோ நுண்ணியமான ட்ராயிங்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ஆயிரக்கால் மண்டபம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது. இதையும் நாங்கள் போய் பார்த்தோம். உள்ளே போகல, நாங்கள் சும்மா வெளியே இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டோம். இதுவுமே அழகாக இருந்துச்சு. முன்வினை தீர்க்கும் நீர் வண்ணம் எங்கும் மேவிட நஞ்சை புஞ்சைகள் பாரடி ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமேதானடி வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏதடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ராமானுஜர் சிலையை பார்க்க தான் போனோம். ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது ஸ்ரீரங்கத்தில். ராமானுஜரை வந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் அடக்கம் பண்ணதாகவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்ததாகவும் ஐதீகம் சொல்லுது. ஸோ அவரோட உடலை வந்துட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்குமே ஒரிஜினலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எல்லா கோயிலையும் தரிசனம் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டோக்கன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை வாங்கிட்டு அன்னதானத்தை நல்லா சாப்பிட்டோம். சாப்பாடு சாம்பார், ரசம், பொரியல் இதுதான் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக
இந்த ரெயில் பூச்சி கூட போயிட்டு இருந்துச்சு. எல்லா ஸ்பாட்டுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அட் லாஸ்ட் நாங்கள் உள்ளே பார்த்த யானை கூட வெளியே வந்து டாட்டா பாய்ன்னு சொல்கிற மாதிரி